அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லியிலே அண்மையில் திறக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தை பார்வையிட்டு அங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தம்பிதுரை, வி சண்முகம் மற்றும் என் சந்திரசேகர் ஆகியோரோடு அவர் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு சென்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றடைந்தார். டெல்லியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தம்பிதுரை, வி சண்முகம், என் சந்திரசேகர் ஆகியோர் சால்வை அணிவித்து அவரை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்துக்கு சென்று அந்த கட்டுமான பணிகள், அங்கு இருக்கக்கூடிய அறைகள், அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்வையிட்டார்கள். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய அறையில் அமர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு பேசி வருகிற அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி சென்றிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அதிமுகவுடைய அந்த அலுவலகத்திற்கு தற்போது முதல் முறையாக சென்றிருக்கிறார். ஏற்கனவே கட்டுமான பணிகள் நடைபெற்ற போது பார்வையிட்டார்கள். தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலிருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக அவர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது டெல்லி சென்றிருப்பதால் நேரில் சென்று அந்த அலுவலகத்தை பார்வையிட்டு அங்கே இருக்கக்கூடிய நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு அவர் கலந்துரையாடி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நவீன்.